தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. பன்ருட்டிக்கு மிக அருகாமையில் அமைந்திருக்கிறது திருவதிகை சிவாலயம். இந்த ஊரின் பெயரை கேட்டவுடன் நம் நினைவுக்கு வருவது நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட அட்ட வீரட்டங்களில் ஒன்றாக விளங்கும் சிறப்பு வாய்ந்த தலமான வீரட்டேனேஸ்வரர் திருக்கோவில்தான். ஆனாலும் அதைவிட அந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்கிறது. அதுதான் குணபர ஈஸ்வரம் திருக்கோவில். பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட குணபர ஈஸ்வரம் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். குணபர ஈஸ்வரம் திருக்கோவில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு உள்ளேயே அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். அதிகம் என்பதுவே அதிகை என பொருள் கொண்டது. பிற தலங்களை விட அதிகமான சிறப்புடையது இந்த தலம் என்னும் பெயரில் அமைந்த ஊர்தான் இந்த திருவதிகை. அதியமான் அல்லது அதிகன் என்பது சேரர் குலத்தில் ஒரு பிரிவு. தற்பொழுது தர்மபுரி என்று அழைக்கப்படும் தகடூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செலுத்தி வந்தனர் அந்த மன்னர்கள். அவர்களுள் ஒருவர்தான் இந்த கோவிலை கட்டியிருக்கிறார். அதியரைய மங்கலம் என்று பெயர் பெற்றது இதனால் இந்த தலம். நிதுபதுங்க மன்னன் காலத்தில் இந்த ஊர் அதியரைய மங்கலம் என்றும், முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் அதிராச மங்கலம் என்றும், முதல் குலோத்துங்க சோழன் காலத்தில் அதிராமங்கலியபுரம் என்றும், மணவீர் கூத்தனான காளிங்கராயன் திருப்பணிகளை கூறும் பாடல்களிலோ அதிகை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தலம். இப்படியெல்லாம் பெயர் பெற்றிருந்த இந்த தலம்தான் தற்பொழுது திருவதிகை என்று அழைக்கப்படுகிறது. இவ்வளவு விளக்கங்களையும் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. இந்த திருவதிகையின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது குணபரஈஸ்வரம் திருக்கோவில். திருநாவுக்கரசரால் சைவனாக மாறிய மகேந்திரவர்மன் கடலூரில் பாடலிபுத்திரம் என்னும் திருப்பாதிரி புலியூரில் இருந்த சமண பள்ளிகளையெல்லாம் இடித்துவிட்டு திருவதிகையில் தம் விருது பெயரான குணபரன் என்னும் பெயரில் குணபர ஈச்சரம் என்னும் சிவன் கோவிலை எடுப்பித்தான். சேக்கிழாரின் பெரிய புராணம் மூலம் மகேந்திரவர்மன் கட்டிய கோவிலை பற்றி நம்மால் அறிய முடிகிறது. பல்லவர் கால கோவில் சிதைவுற்ற பிறகு பாண்டியர்கள் காலத்தில் அதே கோவில் செங்கல் கோவிலாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பின்பு அவையும் இடிந்து போக தற்பொழுது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலை சுற்றி சமண சிற்பங்கள் இருந்திருக்கிறது. தற்பொழுது அவை இங்கு இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. தற்பொழுது திருப்பாதிரி புலியூர் என்று அழைக்கப்படும் அன்றைய பாடலிபுத்திரத்தின் ஜைன மடத்தில் சிம்மசூரி என்ற ஜைன பெரியார் இருந்து வந்தார். இந்த ஜைன மடத்துக்குத்தான் பின்னர் மருள் நீக்கியார் தலைவராக வந்திருக்கிறார். அப்பொழுது அவருடைய பெயர் தர்மசேனர். பின்னர் மருள் நீக்கியார் தன் தமக்கையால் சைவ சமயத்திற்கு திரும்புகிறார். திருநாவுக்கரசர் என்ற பெயரை பெறுகிறார். சிவபெருமானை போற்றி பாடத் தொடங்குகிறார். இதனால் வெகுண்ட சமணர்கள் அரசன் துணையோடு அவருக்கு தீங்கு செய்கிறார்கள். அவர் அனைத்தையும் இறைவனின் திருவருளால் வென்று விடுகிறார். சமணர்களுக்கு துணையாக நின்ற மகேந்திரவர்மன் மனம் மாறி பாடலிபுத்திரத்தில் இருந்த சமணர் பள்ளிகளை இடிக்கிறான். அவற்றை கொண்டு திருவதிகையில் குணபரஈஸ்வரம் என்ற இந்த திருக்கோவிலை கட்டுகிறான். குணபரன் என்பது மகேந்திரவர்ம பல்லவனின் சிறப்பு பெயர்களுள் ஒன்று. ஈச்சரம் என்று சிவபெருமானின் ஆலயங்களை அந்த காலத்தில் அழைப்பது வழக்கம். இவை இரண்டும் இணைந்துதான் குணபர ஈச்சரம் என்ற இந்த கோவில் அழைக்கப்படுகிறது. பல்லவ மன்னன் திருநாவுக்கரசரை வணங்கி அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிறகு சைவ மதத்திற்கு திரும்பினான். இதனை உணர்த்தும் பெரிய புராண பாடல் புல்லறிவில் சமணர்கா பொல்லாங்கு புரிந்தொழுகும் பல்லவனும் தன்னுடைய பழவினை பாசம் பரிய அல்லல் ஒழிந்து அங்கெய்தி ஆண்ட அரசினை பணிந்து வல்லமணர் தமை நீத்து மழவிடையோன் தாள் அடைந்தான். அதாவது வீடு பேறு என்ற நிலையை சமண மதம் ஏற்பதே இல்லை. எனவே வீடு அறியா சமணர் என்று சேக்கிழார் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். காடவன் என்பது பல்லவ மன்னர்களின் பொதுவான பெயர். வீடறியா சமணர் மொழி பொய் என்று மெய்யுணர்ந்த காடவனும் திருவதிகை நகரின் கண்ணதற்கு பாடலிபுத்திரத்தில் அமன் பள்ளியொடு பாழிகளும் கூட இடித்து கொணர்ந்து குணபரஈஸ்வரம் எடுத்தான் என்று சேக்கிழார் எழுதியிருக்கிறார். இந்த கோவில் பல காலங்களில் திருத்தி அமைக்கப்பட்டது. பாண்டியர்கள், பாளையக்காரர்கள் என்று பலர் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள். கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கருவறை உயர்ந்த முகப்பு மண்டபம் என்று அமைந்திருக்கிறது.
முகப்பு மண்டபத்தின் வெளியில் நந்தியும் பெரிய விநாயகரும் இருக்கிறார்கள். கொடிமரம் கிடையாது. கருவறையில் பல்லவர் கால லிங்கமாக 16 பட்டைகளை கொண்ட சோடச லிங்கம் 6 அடி உயரத்திலும் 10 அடி அகலவாட்டிலும் அமைந்திருக்கிறது. கோவிலின் வேறு தெய்வங்கள் எதுவும் இல்லை. தென்புறத்தில் வடக்கு நோக்கிய பெருமாள் சன்னதியும் அமைந்துள்ளது. ஓரிடத்தில் நின்று சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர தரிசிக்க இயலும். இங்கு இத்தலத்து அம்பிகையோ தெற்கு நோக்கி வீற்றிருந்து அருள் புரிந்து இருக்கிறாள் தனி சன்னதியில். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், முருகன் ஆகியோரின் தனித்தனி சன்னதிகள் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. சண்டேஸ்வரரும் அங்கு இருக்கிறார். பிற தெய்வங்கள் சுதையால் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சில சிதைவுற்ற சிலைகள் வடபுறம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு லிங்க பானம் தனித்து அமைந்திருக்கிறது. ஒரு நவகிரக சன்னதியும் இங்கு அமைந்திருக்கிறது. சைவ சமயம் வளர பெரும் திருப்பு முனையாக அமைந்துள்ள இந்த கோவிலை அன்பர்கள் அனைவரும் தரிசித்து மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.